இன்றைக்கி நூடுல்ஸு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நூடுல்ஸ் வந்து பர்மா நூடுல்ஸுன்னு அந்த மாதிரி ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஏன்னா வந்து இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பர்மா சைட்லலாம் நல்லா சூப்பராக செய்வாங்க நூடுல்ஸு. அந்த அத்தோ இந்த மோயா அதெல்லாம் நல்லா செய்வாங்க. அந்த ஒரு ஸ்டைலில் நான் உங்களுக்கு பர்மா ஸ்டைலில் நூடுல்ஸ் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இது ஃபுல்லாகவே வந்து அரை கிலோ பேக்கிங்கு. இது ஃபுல்லாகவே போட்டு செய்ய போகிறேன். தேவையான பொருள் என்னென்னா 2 முட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சோண்டு கரம் மசாலா, சோம்பு, சீரகத்தூள், உப்பு, குழம்பு மிளகாய் தூள், அவ்வளோதான். இதில் பச்சை மிளகாலாம் போடணும், வர காஞ்ச மிளகா போடணுன்னு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி தான் செய்யணும். அது இப்போ தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து காய் என்னென்ன காய்னா பீன்ஸ் வச்சுருக்கேன், கேரட் வச்சுருக்கேன், கோஸ் வச்சுருக்கேன். இந்த 3மே இருக்குது. கோஸு, பீன்ஸு, கேரட்டு, இந்த 3 பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு சோயா சாஸு, இது கொஞ்சம் ஊற்றணும். அப்போ தான் அந்த ஒரு பர்மா ஸ்டைலில் நம்மளுக்கு வரும். அவ்வளோதான். இப்போ வந்து அதுக்கு வந்து நீங்கள் சிக்கன் இருந்தாலும் சிக்கன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டு செய்யலாம். அதுக்கப்புறம் மட்டன் கொஞ்சம் கறி இருந்தால் கூட நீங்கள் அதை போட்டு செய்யலாம். இப்போ வந்து தேவையானது எறா. இது டைகர் எறா, மீடியமான சைஸில் எல்லாம் க்ளீன் பண்ணி இது ஒரு அரை கிலோக்கு இருக்குது. இது எறா போட்டு தான் நான் செய்ய போகிறேன். இப்போது பர்மா ஸ்டைலில் எறா போட்டு நூடுல்ஸ் அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் வச்சுட்டேன், நல்லா தண்ணி இப்போ கொதிக்குது. இப்போ இந்த நூடுல்ஸை நம்ம வந்து நீங்கள் மைதா ஒன்றாலும் வாங்கிக்கலாம், கோதுமை வேணாலும் வாங்கிக்கலாம். நான் வந்து கோதுமை வாங்கியிருக்கேன். ஏன்னா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் அது கோதுமையில் வாங்கிக்கிறேன். மைதா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சுட தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம். நம்ம இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்தோடனே எடுத்து அதை வடிகட்டிக்கணும் நம்ம. இப்போ அதை போட்டு இப்போது அது ஒரு பேக் எல்லாத்தையும் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ அது நல்லா வெந்து அது வரட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த கடாயை வச்சுட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போது தேவையானது இப்போது தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது. இப்போ வந்து முதல்ல வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். அது வெங்காயம் நல்லா வதங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு நல்லா வருது. அது இதில் உப்பு கூட போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நூடுல்ஸில் வந்து உப்பு இருக்கும், அதனால் வேணாம். இப்போது நம்ம ஏன்னா உப்பெல்லாம் இதில் போட்டு செய்யறதுனால வேணாம். இது வந்து நல்லா வெந்தோடனே இது வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். இது இந்த நூடுல்ஸில் இப்போ இது நல்லா வதங்கி வருது. இப்போ வெங்காயம் வதங்குது, நல்லா வதங்கிட்டோம். அப்புறம் ஒன்று ஒன்றா நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌனாக பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நூடுல்ஸும் நல்லா வெந்து நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. இதை நம்ம வடிகட்டணும். அதை ஒரு தட்டு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை இப்போ வதங்கினோன்னா இப்போ என்ன பண்ணிக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுட்டேன். இப்போ தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ரொம்ப வேணாம், சும்மா கொஞ்சமாக போதும் ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம என்ன வச்சுருக்கோம், குழம்பு மிளகாய் தூள், கரம் மசாலா, சோம்பு, சீரகத்தூள், உப்பு. இப்போ இதையும் போட்டுக்கலாம். ரொம்பவே தக்காளி வந்து கலந்து வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது நல்லா மேஷ் ஆகணும்னு கொஞ்சம் மேஷ் ஆகட்டும். கொஞ்சம் மேஷ் ஆகணும்னு இப்போ 2 முட்டை இருக்குது. நம்ம அந்த முட்டையை எதுவும் உடச்சி இதில் ஊற்றி நல்லா கலரிக்கலாம். இப்போது இதை இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே தக்காளிலாம் நம்ம நல்லா மேஷ் ஆகிடும். இதெல்லாம் நம்ம வதக்குறோம்ல, இன்னும் காயெல்லாம் இன்னும் போடல, அதில் வந்து தக்காளி மேஷ் ஆகி கரெக்டான காயத்துக்கு வந்துடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முட்டை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து 3 காய் வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 காயை எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கோஸ் போட்டுக்கிறேன், ஒரு கைப்பிடி பீன்ஸ் போட்டுக்கிறேன், ஒரு கைப்பிடி கேரட் போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இது நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம இறா வச்சுருக்கோம். இப்போ இறா இருக்குது. இப்போ நம்ம தேவைக்கு நம்ம இறா போட்டுக்கலாம். இப்போ தேவைக்கு இப்போ இறா போட்டாச்சு. இப்போ இறாயிலே நம்ம இப்படி வதக்கினோம்னா அதிலே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ சோயா சாஸ் இருக்குது, சோயா சாஸு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போது தேவையானது இப்போது தண்ணி ஊற்றி நல்லா இந்த கோஸு, கேரட்டு, பீன்ஸ்லாம் கொஞ்சம் வேகணும். இறாலாம் நல்லா வேகணும். பீன்ஸு, கேரட்டு, கோஸு, இறாலாம் நல்லா வெந்து நல்லா வந்தோன்னா நம்ம ஒரு கால் ஹவர் ஆகும் இதெல்லாம் வேகிறதுக்கு. இது வேகட்டும். இது இப்போ வந்து வடித்து நூடுல்ஸை இப்போ எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் போட்டுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டோம்னா இப்போ தான் இது என்ன ஆகுதுன்னா, இதுதான் பர்மாவுடைய நூடுல்ஸு. அவங்க வந்து இந்த இது தான் வச்சு யூஸ் பண்ணி செய்வாங்க. நம்ம வந்து மைதா கூட நீங்கள் போட்டுக்கலாம்னா பெரும்பாலும் இந்த கோதுமையில் தான் அவங்க செய்வாங்க. இவ்வளோ பதம் இருக்கணும் போதும். பாருங்கள், நல்லா முக்கால்வாசி நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. இவ்வளோ பதம் இருக்கணும். இப்போ இது நல்லா வேகட்டும். இவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நல்லா வெந்துடுச்சுப்பா. இறா, காய் எல்லாமே நல்லா வந்துடுச்சு. நல்லா இப்போது உதிரியாக ஆயிடுச்சு நூடுல்ஸ் பாருங்கள். இப்போ நல்லா வடிகட்டி ஆற விட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளோட பர்மாவுக்கு நூடுல்ஸு சூப்பராக இருக்கும். எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். மீந்தால் கூட நீங்கள் ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். மறுநாளைக்கும் வேறு மாதிரி நீங்கள் முட்டை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கூட செஞ்சுட்டு நூடுல்ஸில் இந்த மாதிரி கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும். இப்போ சூடாக இருக்குது. இப்போ நான் கரண்டியில் போட்டுட்டு இப்போது ஆற விட்டுட்டு காமிக்கிறேன். இப்போது நூடுல்ஸ் எல்லாம் சூப்பராக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், போதும். நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே கரெக்டான ஈவனாக நல்லா வந்து இறாலாம் நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இது ரொம்பவே ரொம்ப வெந்துச்சுன்னா என்ன ஆகுனா அப்படி கொலன்னு ஆகிடும். இப்போ இது வந்து போதுமான அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து பர்மா நூடுல்ஸு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிட்டேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுக்கு பார்த்துட்டு மறக்காத வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். செம்மையான காலையிலையும் சாப்பிட்லாம், நைட்டும் சாப்பிட்லாம். நல்லா இப்போ குழந்தைங்களுக்கு லீவு நேரம் இந்த மே மாதம் எல்லாமே கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சூப்பராக நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு நம்ம வந்து கொடுத்தோம்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. அதுவும் இருக்குது. அது எல்லா கடையிலையும் இருக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாத்துமே இருக்குது. அதை வச்சு நீங்கள் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. பாய். தேங்க்யூ.